அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோமைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆஸ்ட்ரோமைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் ஜூன் 20 முதல் ஜூலை 20, 2026 மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புலங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது அடடா மழைடா என பாடும் நேரம். இந்த பாட்டை கேள்விப்பட்டிருப்பீங்க. மீண்டும் தலைப்பை சொல்கிறேன். அடடா மழைடா என பாடும் நேரம், அதாவது கூத்தாடுறது, ஜாலியாக பாடுறது. மழையை நினச்சி பயந்து போகிற மாதிரி இல்லை, ஜாலியாக சந்தோஷமாக அந்த ஹீரோயின் பாடுற மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு நல்லா கூலாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நினைத்தது நடக்கும், நல்ல சூழல், நல்ல வாய்ப்புகள், நல்ல மரியாதை. நினைத்ததை முடிப்பவனே உங்களை சொல்கிற மாதிரிலாம் வரும். ஏன்னா உங்கள் லக்னாதிபதி சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். முயற்சி, தைரிய, வீரிய, பராக்கிரமஸ்தானம். ஒரு பாபக்கோள் 3, 6, 11 இருந்தால் நல்லது. உங்கள் லக்னாதிபதி ராசிதிபதி சனி பகவான் ஒரு இயற்கை பாவி 3ஆம் இடத்துல இருக்கிறப்ப மிகவும் சிறப்பாக இருக்கும். மேலும் உங்களுக்கு அப்படி ஒரு அதிர்ஷ்டத்தையும் காரிய வெற்றியையும் கொடுத்து குதூகலப்படுத்துபவர் சுக்கிரன், 5, 10 குடையவன். அவன் 7ஆம் இடத்தில் இருக்கிறான். மனசுக்கு பிடிச்ச மாதிரி சூழல்கள், பிடிச்ச மாதிரி வேலை தொழில், பிடிச்ச மாதிரி மரியாதை, பிடிச்ச மாதிரி பார்ட்னர், பிடித்த மாதிரி அனைத்தும் நடக்கிற மாதிரி சூப்பராக இருக்கும். இந்த சுக்கிரன் 5, 7 வரைக்குமே அங்கே தான் இருக்கார். பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம் வரும். 5, 7க்கு அப்புறம் அவர் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அங்கே மறைகிற நேரம் கொஞ்சம் சுமாராக இருக்கும். அப்போ சில மாற்றங்கள் வரும். அதுவும் அவர் 8ல் போய் மறையிறது மாத்திரமல்ல, கேதுவோடு இணைகிறார். அப்போ எதிர்பாலினர் வகையில் சிக்கல். 8ஆம் இடம் வரையா, 8னாலே உங்கள் லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் அண்டு கேது இணைகிறது. கொஞ்சம் எதிர்பாலினர் வரையில் வெரி டேஞ்சராக இருக்கும். கெட்ட பேர் வந்துடும். சூழல் சரியில்லைன்னா நீங்கள் ஏதாவது தப்பு தண்டா பண்ணி மாட்டிக்கிறது, சிக்கலாகிறது, இதெல்லாம் நடக்கும். ஜாக்கிரதை. 5, 7 வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு ஃபஸ்ட்டு அந்த மாதத்தில் பாதி நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு பாதி நல்லா இருக்குது. 2வது பாதி உங்கள் புத்தி சரி வராது. ஏன்னா 2ல் ராகு, 8ல் கேது வேற இருக்கா. குடும்பத்தில் பிரச்சனை, சிக்கல்கள், முறிவு, பிரிவு. வரக்கூடிய ஆள் முறிவு, பிரிவு. நீங்கள் செய்யக்கூடிய வேலையை பார்த்துட்டு ஐயையா இவர் கூடலாம் இருக்க முடியாது, ஐயையா இவன் கூடலாம் இருக்க முடியாதுன்னு பார்ட்னர் கிளம்புற மாதிரி ஆகும். உங்களுக்கு பாதகாதிபதியான செவ்வாயும் 4ஆம் இடத்தில் ஆட்சியாக இருக்கிறதும் கொஞ்சம் பிரச்சனை, சுகக்கேடுகளை ஏற்படுத்துவார். ஒரே நாளில் 21/6 அன்று அவர் 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடம் போயிடுறார். 5ல் போயிட்டு பாதக ஸ்தானத்தை பார்க்குறார். உங்கள் புத்தியும் பாதகமாக வேலை பார்க்கும். இப்போ கேது சுக்கிரனும் சரியில்லை, 5லேயும் பாதகாதிபதி உட்கார்றார். உங்கள் புத்தி பாதகமான வேலைகளை நோக்கி ஓடும். அண்டு உங்களுக்கு 9ஆம் இடத்ததிபதியான புதன் 6, 9 குடைவன் ஆட்சியாக இருக்கான். பெரிய அளவுக்கு வெற்றிகள், பெரிய அளவுக்கு நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களிடமிருந்து இந்த நிபுணத்துவம் வெளிப்படும். விபரீத ராஜயோகமும் ஏற்படும். ஏன்னா சூரியனோடு இணைந்திருக்கிறார். 8ஆம் இடத்ததிபதி சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கிறப்ப பயந்துக்கிட்டே செய்கிற காரியங்கள்லாம் கூட நல்ல வெற்றியை கொடுக்கும், ஆச்சரியத்தை கொடுக்கும். இந்த புதன் 22/6/2026 அன்று மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆயிடுவார். அது சூப்பராக இருக்கும். ஏன்னா 9ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்துக்கு கோணாதிபதி கேந்திரத்தில் வர்றப்ப நல்ல சூழல். மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்தையும் பாசிட்டிவாக மாற்றிடுவீங்க. இல்லாட்டி தேவையற்ற முயற்சிகள் பண்ணி சிக்கல்கள், பிரச்சனைகளை மாற்ற மாதிரி வரும். இந்த குரு பெயர்ச்சி உச்சமாக இருக்கிறது, தொட்டது தொடங்கும். அதுவும் அந்த சுக்கிரன் இணைந்திருக்கிறப்ப பிரம்மாண்டமாக இருக்கும். 5, 7க்கு அப்புறம் அவர் விலகிறப்ப தான் டேஞ்சர்னு அதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி அந்த புதன்
அந்த அந்த 7ஆம் இடத்துல உச்ச குருவோடு இணைந்து ஓரளவு போட்டி பிரச்சனைகள் சிக்கல்கள் இருந்தாலும் இறுதி வெற்றியை கொடுப்பார். இந்த புதன் 30/6 வரைக்கும் நேர்கதியில் பயணித்து கொண்டிருந்தவர் கடகத்தில் ரிவர்ஸில் போவார், வக்ரம் பெற ஆரம்பிப்பார். 30/6 வக்ரகதியில் பயணிப்பார். அப்போ நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும், சோம்பலில் விட்டுறக்கூடாது, செய்யலாம் பார்த்துக்கோன்னு விட்டுறக்கூடாது. அப்படி ரிவர்ஸில் பயணித்து கொண்டிருந்தவர் 5/7 அன்று அஸ்தங்கதம் ஆவார். இந்த அஸ்தங்கதம் ஆகிறப்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதோ தோணுதுன்னு செஞ்சுவிட்டு எதையாவது செஞ்சுட்டு கடவுளையும் நிந்திக்கிற மாதிரி ஆகிடும். நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க. மேஜர் டெசிஷன் எடுக்கிறப்ப திசாபுத்தியை பார்த்துக்கங்க. ஏன்னா அந்த குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறப்ப சுபத்துவத்தை கொடுப்பார், சுப காரியங்கள் நடக்கும், சகோதர சகோதரிகள் வழியாக நன்மைகள், பெரிய ஜாலியான ட்ரிப்பு, ஜாலியான ஒரு சுற்றுலா மாதிரி எங்கேயாவது போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வர்றது, அதெல்லாம் பண்ணுறதுக்கு இந்த குரு பகவான் எக்ஸலண்ட்டாக பண்ணுவார். அதனால தான் இந்த பாட்டை இந்த அடடா அடடா அடைமழைடான்னு அந்த பாட்டு வரும்ல, அதை தலைப்பாக கொடுத்தேன். ஜாலியாக இருக்கும் குரு இருக்கிறது. இந்த சுக்கிரனும் 8க்கு போகிறப்ப புதன் சரி பண்ணுறாருன்னு அவர் திரும்ப ரிவர்ஸில் பயணித்து 5/7 அஸ்தங்கதமாகிறது மட்டுமல்ல, 7/7/2026 மீண்டும் அதே 6ஆம் இடத்துல போய் உச்சமாக, ஆட்சி வக்ரம்ங்கிறது உச்ச பலனை கொடுக்கும், உச்சமாகிறது போல் மெடிடேட் ஒண்டி பண்ணிட்டீங்க, சூப்பராக இருக்கும், ஆச்சரியமான ரிசல்ட். பெரிய உங்களை விட பெரிய ஆட்கள், பெரிய மனிதர்கள், நீங்கள்லாம் சில ஆயிரங்கள் சில லட்சங்கள் வச்சுருக்கீங்கன்னா அவங்க பல ஆயிரம் கோடிகள் வச்சுருக்கிற ஆளுங்கள்லாம் உங்களுக்கு நட்பாக வர்றது, அவங்க வழியெல்லாம் பெரிய அளவுக்கு அவங்களாம் பார்ட்னராக மாறுறது, இந்த விபரீத ராஜயோகம்ங்கிறது ஏற்படும் மெடிடேட் பண்ணால். அது வக்ரம் பெறப்ப மெடிடேட் பண்ண முடியாதபடி இருக்குன்றிருக்கேன், ஜாக்கிரதை. ஸோ எதையுமே நீங்கள் மெடிடேட் பண்ணிவிட்டு செய்கிறப்ப உங்களறியாமல் தவறுகளை செய்யாமல் தப்பிக்கவும் முடியும். எதேச்சியாக தவறு நடந்துச்சு, ஏதோ தப்பு நடந்துருச்சு, தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னா கூட அதனால் பெரிய பாதிப்பு வராது. நீங்கள் மெடிடேட் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் என்னுடைய சொந்த அனுபவத்திலேருந்தே உங்களுக்கு சொல்கிறேன். என்னை அறியாமல் ஒரு சின்ன தவறு நடக்கும், ஐயோ இப்படி நடந்துருச்சே என்ன ஆகுமோ அப்படிலாம் பார்ப்போம். அது ஜஸ்ட் லைக் தட் அப்படியே போயிடும், ஒன்றும் பண்ணாது. பெரிய கெட்ட பேர் வராது, பெரிய இழப்பு வராது, பெரிய மரியாதை குறைவு, ஒரு ஒரு அசிங்கம் கெட்டதுன்னு வந்துடாது. நீ மெடிடேட் பண்ணல அப்படின்னா தெரியாமல் பண்ணாலும் அந்த செயலுக்கு கஷ்டத்தை அனுபவிக்கிற மாதிரி ஆகிடும். இப்போ உங்களுக்கு 5க்குரியவன் 7ல் இருக்கிறது சிறப்பு, அண்டு 9க்குரியவனும் ஆட்சி வக்ரம்ங்கிறது உச்ச பலன், அவரும் கோணாதிபதி கேந்திரத்தில் வர்றது, இதெல்லாம் நல்லது தான். என்னதான் போட்டி பிரச்சனைகள் இருந்தாலும் இறுதி வெற்றி இருக்குன்ட்டு, அதனால் நீங்கள் சந்தோஷமாக பாடுற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் ராகு கேது உங்களுக்கு சரியில்லை, சர்ப்பதோஷத்தை கொடுக்குற மாதிரி. அதுவும் கேது சுக்கிரனோடு இணைகிறப்ப உங்களுக்கே புத்தி பேதலிக்கும், தகாத வேலைகளை செய்து விடுவீர்கள். அதனால் வரக்கூடிய ஆள் முறிவு பிரிவுன்னு பார்ட்னர், அது லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும், அவங்க முறிவு பிரிவுன்னு கேட்குற மாதிரி ஆகிடும். அதுக்கு காரணம் நீங்களாக தான் இருப்பீங்க. ஏன்னா ஓவராக இது பண்ணிட்டீங்கன்னா வம்பு. நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனை வராதபடி ஒரு விழிப்புணர்வோடு செயல்படுவீங்க. தேவையற்ற ஓவர் கான்ஃபிடென்ட்டில் எதையும் பார்த்துக்கலான்னு, ஏன்னா 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது அப்படி பண்ணும். 2ல் ராகு இருக்கிறதும், அது ராகுவும் சனியை போன்று ஆட்சியாக இருக்கிறப்ப திமுறாக பேசிவிடுவீங்க, அறியாமையை வெளிப்படுத்திடுவீங்க. இவன் சொன்னால் அப்பயே அவன் ஓட்டவாய் மாதிரி அவனை அறியாமல் சொல்லிட்டான், அவன் பண்ண தப்பை காட்டி கொடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். உங்களுக்கு 3/12 கூடயும் உச்சமாகறான். மெடிடேட் பண்ணலன்னா ஓவர் கான்ஃபிடென்ட்டில் எதையாவது பண்ணி விரயம் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் உண்டு. பட் கோச்சார ரீதியாக 7ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறப்ப சூப்பராக இருக்கும். அதுவும் உச்சமாக இருக்கிறார். நல்ல சூழல், நல்ல பார்ட்னர்ஸ், நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். நீங்கள் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பண்ணிங்கன்னா அது மெடிடேட் பண்ணிட்டா தான் நல்லது. இந்த புதன் வக்ரம் பெறதப்பெல்லாம் ஒழுங்காக பண்ண மாட்டீங்க. சோம்பேறித்தனத்தால்
நீங்கள் சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த சூரியனும் 17/7 வரைக்கும் அவர் 6ஆம் இடத்துல இருக்கார். விபரீத ராஜயோகத்தை கொடுப்பார். 17/7க்கு அப்புறம் அவர் 7ஆம் இடம் வர்றது மற்றவங்க சூழல் வழியாக பிரச்சனைகள் சிக்கல்கள்னு வரும். ஆக 17/7 வரைக்குமே உங்களுக்கு சூப்பராக இருக்குது. மெடிடேஷன் ஒண்டி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப அபரிமிதமான லாபம். மற்றவர்களை சூழலை அப்படி தனதாக்கி கொள்வது, அவங்க மூலயமா அப்படி அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதும்பாங்கல்ல, அப்படியே நீங்கள் பயன்படுத்திக்கிறது, நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இருக்கும். அதுக்காக தான் இந்த தலைப்பை கொடுத்துருக்கேன். இந்த ராகு கேது மட்டும் சரியில்லை. இந்த குரு உச்சமாகிறது 7ஆம் இடத்தில் சிறப்புன்னு அவன் 12ஆம் இடத்ததிபதியாக வரான் இல்லையா. தேவையற்ற செலவுகள் பண்ணுறது, ஆடம்பரம் பண்ணுறது, திருப்திக்காக பண்ணுறதுன்னு ஓவராக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு விழிப்புணர்வு வேண்டும். ஜாலியாக செலவு பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம், ஊர் சுற்றுலா போயிட்டு வரலாம். ஒரு கணக்கு, ஒரு ஒழுங்கு இருக்கணும். இல்லாட்டி அங்கே போய் சிக்கல்களை அனுபவிக்கிறது, முறையற்ற வகையில் சுகத்தை அனுபவித்து சிக்கல்களை ஏற்படுத்தி கொள்வது, அதனால் குடும்பத்தில் சிக்கல், பேரை கெடுத்துக்கிறது, முறிவு பிரிவு வர்றது. சில பேருக்கு அந்த 6ஆம் இடத்ததிபதியாக புதன் வர்றதால இந்த தசாபுத்தி சரியில்லைன்னா நோய் பிரச்சனையில் மாட்டிடுவாங்க. தேவையற்ற சுற்றுலாவே போனீங்கன்னா இந்த கிளைமேட் ஒத்து வராத இடம், இல்லை ஒழுங்கற்ற ஆளுங்க கூட பழகிறப்ப பழக்க வழக்கம் சரியில்லாமல் இருக்கிறப்பெல்லாம் உடலை கெடுத்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் நல்லா இருக்குது நேரம் இருந்தாலும் நிதானமாக செயல்பட மெடிடேஷன் கம்பல்சரி. இல்லாட்டி இந்த ராகு கேது கெடுத்து விட்டுருவார். பெரிய அளவுக்கு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் ஓவராக பெருசாக ஏதாவது செய்து பெரிய அளவுக்கு விரயங்களை, நிம்மதி சந்தோஷத்தை கெடுத்துக்கிற மாதிரி ஆகிடும். நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க. அப்போ பெரிய அளவுக்கு நான் சொன்ன மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கலாம். எல்லாமே நல்லபடியாக நடந்துச்சுன்னு அது உங்கள் கையில் இல்லை, அதுவாக நடக்கும் நல்லபடியாக. நீங்கள் ஜாலியாக அதை என்ஜாய் பண்ணலாம். நன்றி அன்புலங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர் கணேசன். நன்றி, வணக்கம்.